பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பி குருஸோட பிதாமகர், முன்னாள் பிரதமர்லேருந்து இந்நாள் பிரதமருக்கு நம்பிக்கையுரியவர், எங்களோட வழிகாட்டி திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பி குருனுடைய ஆசிரியர் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள் வேண்டுகோள் இணங்கி முதலில் ஒரு நிமிடம் இறை வணக்கத்தை செலுத்தி நாம் பேட்டியை ஆரம்பிக்கலாம். இந்த பேட்டியில் நான் 3-4 முக்கிய தகவல்களை தரப்போகிறேன். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் என்று நினைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் கம்பன் முதல் பாட்டு எழுதினானே, அதை மனதில் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி ஹரஹர சங்கரா வெற்றிவேல் வீரவேல் என்றெல்லாம் சொல்லி அந்த கடம்பனையும் மனத்தில் வைத்துக் கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு அடிபணிந்து நாம் இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி பல ஆதீனங்கள், பல கிராம தேவதைகள் அனைத்தையும் மனதில் கொண்டு தமிழ்நாடு வாழ்க, திமுக ஒழிக என்ற ஒரு கோஷத்தில் நாம் பேட்டியை ஆரம்பிக்கலாம். காரணம், போதைப் பொருள், சாராயம், பாலியல் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டது. ஆன்மீக பூமியை ஒரு சுடுகாடாக்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதை வேருடன் புடுங்க வேண்டும் என்று அமித்ஷா ராஜ்யசபால சொல்லியிருக்கார். உக்காடுக்கே பெங்துங்கான்னு இந்தியில சொன்னார். அந்த நிலையில் தான் நான் இருவரும் பேசுகிறோம். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். டெல்லியில எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோட சந்திச்சிருக்காங்க. என்ன சந்திப்பு, அதோட பின்னணி என்ன? அடிக்கடி டெல்லி பயணம் நிகழ்ந்துகிட்டே இருக்கேன். அடிக்கடி டெல்லி பயணம் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழகத்தில் பாஜகவினுடைய அங்கமாக தேசிய கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வராது. எங்க பாகிஸ்தானுக்கு போவார், ஸ்ரீலங்காவுக்கு போவாரா? ஸ்டாலின் எத்தனை 3 தான் வந்தார் டெல்லிக்கு. அவர் கேட்கிறாரு என்ன கேள்வி. ஸோ ஆக மொத்தம் டெல்லி ராகுல் காந்தி எங்க வரலைங்க தமிழ்நாட்டுக்கு? கார்த்திக், இந்த தொகுதி உடன்பாடு 15 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் காங்கிரஸ் கொண்டு ஏன் முன்னாடி கொடுக்கணும்? இவங்கெல்லாம் காங்கிரஸ் அரவணைச்சு போறாங்க. டிவிக்கோட போயிடும்ன்ற பயமா திமுகக்கு, ஸ்டாலினுக்கு? அதுல சிதம்பரம் செய்த நாடகம் தான் ஒரு ஒரு யோக்கியத்தனம் இல்லாதது. அயோக்கியத்தனம் என்று சொல்ல மாட்டேன். அவர் நல்லவர், வல்லவர். ஆனால் அவர் செய்தது யோக்கியத்தனம் அல்ல. காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ்ல நிறைய பிரேக்கப் இருக்கு. மணிக் தாக்கூர் ஏங்க கேம்பெயின் கமிட்டி சீஃபா போட்டார் ராகுல் காந்தி? செல்வ பெருந்தகைக்கு மேல போட்டிருக்காரு. என்ன அர்த்தம் அது? இதே திமுக செல்வ பெருந்தகை மூலமாக கடிதம் எழுத வைத்தார்களே, அனைத்து அலை பார்ட்டிஸும் சிபிஎம் சிபிஐ தான் போட்டு. அந்த சிபிஎம் இல்லையே இப்போ. அந்த கடிதத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் ஜோதிமணி மீதும் மாணிக் தாக்கூர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி வந்தது. அது யார் கேட்க போறார்? ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விஜயம் பல காரணங்களுக்காக வந்தது. முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், ஈரானில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரதிதினம் பிரதமருடைய தலைமையில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரதிதினம் காலை மாலை இரவு என்று மீட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பாலிசி டிசிஷன் எடுத்தாகணும். அதுல பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் தி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அமித்ஷா மெம்பர், ராஜ்நாத் சிங் மெம்பர், நிர்மலா சீதாராமன் மெம்பர், மிஸ்டர் ஜெய்சங்கர் மெம்பர். இப்போ சில விஷயத்துல போன்ல பேச முடியாது, சில விஷயத்துல நேரம் தான் பேச முடியும். அதை தவிர போர் நடந்து கொண்டு இருக்கும் போது நம்ம விடுதலை சக்திகள்லாம் ஒட்டு கேட்பாங்க. நிச்சயம் ஒட்டு கேட்பாங்க, ஒட்டு கேட்காத இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதின் பெயரில் தான் அமித்ஷா, ஏன் வெஸ்ட் பெங்கால் கூட போலீங்களா? அவர் மம்தா பானர்ஜி சொன்னால டெல்லிக்கு ஏன் போறேன்னுட்டு, ஏன் ஸ்டாலின் சொல்றார்? ஏன் பதற்றம் அடைகிறார் ஸ்டாலின்? அவருக்கே ஒரு பயம் இருப்பதாகத்தான் மத்திய பாஜகவினர் கூறுகின்றனர். காரணம், எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 25 முடிஞ்சிட்டு சார் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அலையன்ஸ். இந்த தொகுதியில பேச நிச்சயமா நான் சொல்றேன். சில இடத்துல இப்ப தஞ்சாவூர், கும்பகோணம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராமநாதபுரம், அங்க போனீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த இடத்துல எல்லாம் 3 கட்சி ஒரு சீட்டை கேட்கறாங்க. பிரச்சனை இருக்குத்தான் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. உண்மையை யதார்த்தம். இப்போ உங்களுக்கு உங்க சிஸ்டருடைய குழந்தை பிறந்திருக்கு, எத்தனையோ கவலைகள்லாம் உங்க சிஸ்டர் பாத்துக்கணும், உங்க அம்மா போவா, இங்க கல்யாணம் நடக்க போகுது, எத்தனையோ படம் நடக்கும். அந்த மாதிரி தான் தேர்தல்.
தேர்தல் இஸ் ஈக்வல் டு பிக் கல்யாணம். இது தேர்தல் புரிஞ்சுட்டு ஏன் ஸ்டாலின் அப்படி எரிஞ்சு வழியிடா தெரியல. நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து மோடி மேலேயும் பாஜக மேலேயும் அதுவே அவருக்கு அனுதாபாதையை உண்டாக்குகிறது என்பதை ஸ்டாலின் மறந்து விடுகிறார். மோடி மீதும் பாஜக மீதும் அமித்ஷா மீதும் ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிச்சிருச்சு பொதுமக்களிடையே. திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. புஷ் பண்ணி அடுப்பு சொல்றாங்க. அத்தனை விரோதம் இருக்கு. 82% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இது நடுவே தங்களுடைய கேள்விக்கு தான் பதில். அடுத்த கேள்வி கேளுங்கள். அதற்கு முன்னதாக நான் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 2 மட்டும் நடக்கலாம். சில எம்பிக்கள் இன்று காலை தமிழ்நாடு எம்பிக்கள், கேரளா எம்பிக்கள், வெஸ்ட் பெங்கால் எம்பிக்கள், அஸ்ஸாம் எம்பிக்கள்லாம் ஸ்பீக்கர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிரண் ரிஜிஜு கிட்ட, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிட்ட, சார் இந்த செஷன் ஏப்ரல் 2 மட்டும் போகுது, நீங்க சாட்டர்டே வச்சு 27ஆம் தேதி அட்ஜென்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கு 3 நாள் வேணும். நாங்க தோத்துட்டு இருக்கோம், ஜெயிச்சுட்டு இருக்கோம். we have to work for the constituency அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்லிமெண்ட் வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டுடைய இது பாஸ் ஆயிடும். பிளஸ் அமித்ஷா வந்து ஒரு பில் கொண்டு போறாரு. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு ரெகுலேட் பண்ணணும். அவங்களாம் டிஐஜி ஆகிறதுக்கு முன்னாடி டெல்லியில சர்வ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு மாடல் ஆக்ட் கொண்டு போறாங்க. அது பாஸ் ஆகணும். எல்லாத்துக்கும் வேலைக்காக முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, எதிர்கட்சி எம்பி தான் கேட்கறாங்க, நாங்கெல்லாம் போய் கேன்வஸ் பண்ணணும். கேரளா எம்பிஸ், காங்கிரஸ் எம்பிஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால ஸ்பீக்கர் வந்து முடிவு எடுப்பாரா இருக்கிறதா தெரியாது. ஒண்ணும். ரெண்டாவது வந்து இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு தான் டெல்லியில தெரியுதுங்க. அதை மனதில் கொண்டுதான் அடுத்த ஒரு முக்கிய செய்தியை நான் பி. குரு தமிழ் நேயரிடம் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அமித்ஷா ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நாமினேஷன் பேப்பரை ஃபைல் பண்ண போறாரோ அன்னைக்கு ஒரு யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயலோ அல்லது ராஜ்நாத் சிங்கோ யாராவது சீனியர் பிஜேபி லீடர் வந்து அவரோட போகணும் அப்படின்னு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது யூபி சீஃப் மினிஸ்டர், மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், குஜராத் சீஃப் மினிஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்க போறாங்க. So they are going to give importance to the candidate. ஜனநாயகம், தேசிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அமித்ஷாவும், பி.எல். சந்தோஷும், ராஜ்நாத் சிங்கும், நிதின் நபீனும் போட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 5 தேதியிலிருந்து ஏப்ரல் 18 தேதி வரை அந்த 13 நாள்ல பீக் பீரியட் தான். அதுல திமுக ஓட 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 விடுவாங்க பார்த்துட்டு. அவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கிறது அமித்ஷா மனதில். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஒரு கேள்வி கேட்டே இருக்கீங்க. இதுவரையும் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டாலின் பேசல, இங்க வரலன்னு. இன்னும் அந்த ஒரசல் மோதல் இருக்கா? கேரளா வரையும் வர ராகுல் காந்தி ஏன் தமிழகம் வர மறுக்கிறார்? வர மறுக்கிறது காரணம் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லை. அதனால்தான் இந்த டீலை சிதம்பரத்து மூலமா பண்ணார். ஸ்டாலின் மனத்தில் ஒரு வருத்தம் இருப்பது பாராட்டத்தக்கது. ஸ்டாலின் அவர்களை நன்றாக நான் அறிந்தவன். அவருடைய தந்தையார் மு.க. ஸ்டாலினை நன்றாக அறிந்தவன். கருணாநிதி ஐயா அவர்களை நான் நன்றாக அறிந்தவன். ஆனா ராகுல் காந்தி ஸ்டாலினை இன்சல்ட் பண்ண மாதிரி யாருமே பண்ணலைங்க கார்த்திக். ஒரு 15 நாள் ஆச்சு இன்னையோட ஒரு போர் புகார் இருக்குங்களா? இல்ல ஒரு ட்வீட் இருக்குங்களா? என்னங்க அவ்வளவு ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மேல துவேஷம்? இதே ராகுல் காந்தி தானே பிரதமரா முன்மொழிந்தார் 2019. இப்ப ஏன் ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது? ஏன் வாய் பூசறதா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி எல்லாம்? அந்த பின்னணியில் பார்த்தால் அந்த கசப்பு இருக்கு பாருங்க, அது வெறுந்தே வருது. போஸ்ட்போல் சினாரியோல ராகுல் காந்தி செய்யக்கூடிய தீய சக்திகள் என்று சொல்லுகிறார்கள் அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினை. என்னை பொறுத்த மட்டும் தீய சக்தி காங்கிரஸ்காரர்கள் தான். திமுக நல்லதுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த தீய சக்தி பாருங்க, ஒன்னே ஒன்று சொல்றேன். கனிமொழி வந்திருந்த போது ராகுல் காந்தியோட பேசியிருந்தாங்க.
I want to meet your mother and sit and talk. No, don't meet my mother. I can solve the problem. அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் கூட்டணி அறிவித்த பிறகு கூட புதுச்சேரியில் என் ரங்கசாமி அவரிடம் ராகுல் காந்தி பேசி, டிவிகேவுடன் பேசி, டிவிகே, காங்கிரஸ், என்ஆர் ரங்கசாமியினுடைய கட்சி 3 சேர்ந்து அலைன்ஸ் வச்சுக்கலாமான்னு கேட்கறாங்க. இவ்வளவு தூரம் பாண்டிச்சேரியில் ஒரு அணுகுமுறை, தமிழ்நாட்டில் ஒரு அணுகுமுறை இருக்குமா? ஆக மொத்தம் குறுக்கு புத்தி, கோணல் புத்தி உள்ள ராகுல் காந்திக்கு அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட முறையில் இல்லை. கேரளால எவ்வளவு ஸ்பாயில் பண்ணிக்க, அந்த ஷம்மா முகம் ஒரு முஸ்லீம் லேடிக்கு டிக்கெட் கொடுக்கல. பீகார்ல எவ்வளவு கஷ்டப்படுத்தினா தெரியுமா தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி. அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டு ஸ்டாலின் கஷ்டப்படுத்துறாரு. இதையெல்லாம் திமுக காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள என்ன வேணா நீ காமெண்ட் எது அகேன்ஸ்டா ஏது, உண்மையை சொன்னா உங்களுக்கு நாக்கு சுருள். ராகுல் காந்தி தமிழகத்துக்கு செய்த துரோகம் தாங்க கூட்டணியில் பிளவு வருகிறது. இன்று பாருங்க வேல்முருகன் போயிட போறாரு. இன்னொரு பாருங்க இங்க சிபிஎம் வெளில வருதா இருக்கான்னு தெரியல. நான் ஒரு லெட்டர் ஒன்று எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, ஒருத்தர் இமெயில வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். சண்முகம் அவர்கள், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய தலைவர் சண்முகம், அவர் சென்ட்ரல் பொலிட் பியூரோக்கு எழுதியிருக்காரு. We want to withdraw the support to DMK. It is anti-labor policy government. We want to go with TVK எழுதியிருக்காரு. நாளைக்கு விஜிகாவும் டிவிக்கும் போயிட்டு என்ன ஆகும்? திமுக அலையன்ஸ் திராவிட மாடல்ங்கிறாங்களே. தொகுதி பங்கீடு அவங்க போட்டாலுமே அங்க விரிசல் ஒவ்வொன்றும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்னா கேட்கிற தொகுதிகள் தர்றது இல்லை, அதோட கம்மியா தான் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அங்க இன்னும் ஜெல் ஆகாம பிரச்சனை போயிட்டே இருக்கா. இந்த பிரச்சனைக்கு காரணம் காங்கிரஸ்க்கு 28 கொடுத்தது தானா? காங்கிரஸ் 28 எரிச்சல் எல்லாருக்கும். 28 பிளஸ் 37 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. ஒரு ராஜ்யசபா இஸ் ஈக்குவல் டு 37 சீட்டு. 40ன்னு வச்சுங்களேன். 40, 20, 68. அதுதான் விசிகா கேட்கறாங்க. விசிகா சொல்றது நியாயம் இருக்கு. விசிகா ஒரு தலித் மக்களுக்காக போட்டியிட கட்சியாக இருந்தாலும் இந்த முறை தமிழகத்தில் ஏன் ஜால்ரா அடிக்கிறாங்க திருமாவளவன் ஸ்டாலினுக்கு? ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. ஏது இதெல்லாம் திமுக மாடல், திராவிட மாடல் என்று சொல்லி டெல்லி கை காமிக்கிறாரு. ஐயா, திருப்பரங்குன்றத்தை பத்தி விசிகானுடைய நிலைமை என்ன? ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட மாடல் என்று சொல்லி மோடியை திட்டி கொண்டிருப்பது. நீங்க எவ்வளவு நாளுங்க அழுதுட்டே இருப்பீங்க கார்த்திக்? தட்ஸ் லிமிட் இல்லையா? ஸ்டாலின் என்ன குழந்தையா? 72 வயசு ஆயிடுச்சு. என்னை விட சின்னவர் அவர். அவருக்கு எப்ப பார்த்தாலும் பணம் இருக்கு. 12 லட்சம் கோடி கொடுத்தேங்கிறாரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த 12 லட்சம் கோடி எங்க போச்சுங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், எல்லாரும் நாளை எல்லாருக்கும் எல்லாம், நாளை நமது 4 நாள் நமது, நாளை 40. இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஜிகினா வேலை பண்ணிட்டு யூ ஸ்பெண்ட் ஆல் த மணி டு டிடிஎம்கேஸ் கிரெடிட். இப்ப பேசினா என்ன அர்த்தம்? இந்த பின்னணியில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் படுதோல்வி அடைவதற்கான அறிகுறிகளை காண்பிக்கிறது. காரணம் ஆன்டி இன்கம்பன்சி 84% இருக்குங்க. சில ஆங்கில தொலைக்காட்சிகள் செய்த கருத்து கணிப்பின்படி பார்த்தீர்களே ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 74% வெல்கம் பண்றாங்க. ஸ்டாலினை 56 பேர் தான் பண்றாங்க. இது கள நிலவரம். தமிழக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கார்த்திக், 1967 நான் நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தமிழக அரசியலை. சில காரணங்களுக்காக 3 முக்கிய பகுதிகளை தாங்கள் பார்க்க வேண்டும். டெல்டா, சென்னை அண்ட் கொங்கு நாடு. இந்த 3த்துல லீடிங் இருக்கிறது ஏடிஎம்கே, 3rd பொசிஷன்ல இருக்குது டிஎம்கே, 2nd பொசிஷன்ல இருக்குது டிவிகே. இவர் பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் தொங்கு சபைக்கு நோக்கி செல்லுகிறதா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக அணிகள் கூட தேர்தலுக்கு பிறகு உதவி செய்யுமா? இந்த 2 கேள்வியுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். தங்களுடைய நேயர்கள் இந்த காமெண்ட்ஸ்ல எழுதலாம். என்னை பொறுத்து மட்டும் கார்த்திக், எலெக்ஷன் நடந்தப்புறம் போஸ்ட்போல் சினாரியோவை நீங்க நினைச்சு பாருங்க. தொங்கு சபையா இருந்தா திமுக அணி உடையும். இப்பவே உடஞ்சிடுச்சு.
21 20 ஆச்சு. 21ங்கிற நம்பர் ஹிந்தியில ரொம்ப நெகட்டிவ் நம்பர் தெரியுமா? 21 சொல்லக்கூடாது யாருமே. 21 எல்லாம் திட்டுவாங்க. ஏன்னா கை விரல் 5 10, கால் விரல் 5 10, அடுத்தது வந்து 21ன்னா அது டேஞ்சரஸ் சைன். அந்த 21ங்கிறதுக்கு மணி இப்ப 20 ஆயிடுச்சு, 19 ஆயிடுச்சு. விசிகா போனாலும் போயிடும், யார் கண்டா? விசிகா காங்கிரஸ் பக்கமும் காங்கிரஸ் இருக்கு. இப்போ தேர்தல் அணி முடிந்த பிறகு கூட 28 சீட் வாங்கின பிறகு கூட ஏன் ராகுல் காந்தி தன்னுடைய ஆதரவாளரை விஜய் கிட்ட பேச வச்சு, என் ரங்கசாமி கிட்ட பேச வச்சு, புதுச்சேரியில் என் ரங்கசாமி தலைமையில் டிவிகே கூட்டுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று சொல்றாங்க. எந்த ரீதியில சொல்றாங்க? ஆர் தே பேக் ஸ்டாப்பிங் ஸ்டாலின்? நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.